அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஹஜ்ரத் திருப்பி எங்களுக்கு மதீனால அந்த ஒரு 3 பள்ளி இருக்குது. அபூபக்கர் சித்திக், அப்புறம் பார்த்திங்கன்னா அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஒரு பள்ளி, அப்புறம் இன்னொரு பள்ளி இருக்குது. அது 3 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ஜிதுல் நபவியில் அந்த காலத்தில் பெண்கள் தொழுதுட்டு இருந்தாங்க. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அங்கே பெண்கள் உள்ளே தொழலாம் அப்படி இருந்துச்சு. பெருநாள் தொழுகைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா திடல், அதாவது வெளியே இந்த ஓப்பனாக இருக்குல்ல, அந்த இடத்துல தொழுவணும். பெண்கள் சில இயற்கை காரணங்களுக்காக மஸ்ஜிதுக்குள் தொழ முடியாது அப்படின்ற காரணத்துக்காக திடலில் இங்கே எல்லோரும் இந்த குதுபா பிரசங்கத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே தொலை வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது பெண்களுக்கு தொழுகை இருக்கிறவங்க முன்னாடியும் தொழுகை இல்லாதவங்க பின்னாடியும் இருந்து பின்னாடி உட்காந்து அது தொழுகை முடித்த அப்புறம் அந்த குத்பா பிரசங்கத்தை கேட்கறதுக்காக ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த ஹஸ்ரத் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அப்படி நம்ம தொடும்போது அல்லாஹ்வோட ரஹமத் இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு அதை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது முடிஞ்ச அப்புறம் எல்லாமே எங்களுக்கு இந்த ஹஸ்ரத் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன ட்ராவல்ஸில் அல்ஹம்துலில்லாஹ் இவரை தான் நாங்கள் எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிட்டார். அதுக்கப்புறம் யாரை அடுத்த ஹலீஃபா தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மஷவரா பண்ணும்போது இந்த இடத்துல தான், ஏன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது மஷவரா பண்ணா இந்த இடத்துல தான் நின்று பண்ணுவாங்க. அதுதான் அந்த இடம் தான் நின்று எங்களுக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பயான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்புறம் சயீத் பின் ஹாரிஸ், இவங்கள 3 பேரை யார் அடுத்த கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது உமர் என்ன சொன்னார்னா, உமர் பின் கத்தாப் என்ன சொன்னார்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் அடுத்த கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதாக அங்கே சொன்னதாக அந்த ஒரு பயானை எங்களுக்கு சொன்னாங்க. இந்த பயான்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே நபி அவர்கள் வஃபாத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்றத ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து கேளுங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் போன ட்ராவல்ஸில் எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு டைம்லேயும் ஒவ்வொரு ஹஸ்ரத் எங்களுக்கு எல்லாமே அந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி அந்த இடத்துல காமிச்சு அதுக்கு உண்டான வரலாற்று நிகழ்வுகள் சொல்லி எங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு ட்ராவல்ஸாக பார்த்து போங்க. அவங்க இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை நம்ம கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம இதெல்லாம் பார்த்து அனுபவிக்கிற இடம் இது. இதெல்லாம் நீங்கள் ரூமில் இருந்துட்டு கேட்காம இருக்காதீங்க. ஏன்னா இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக நம்ம அங்கே போகும்போது இதெல்லாம் நம்மளுக்கு கேட்குறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். எங்கள் கூட வந்தவங்களே நிறைய பேர் ரூம்லேயே இருந்துட்டாங்க, வரலை. அவங்களுக்கு முடியல, அதாவது அது நடந்து வர முடியலன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் ஒன்றும் மிஸ் பண்ணாமல் எல்லாமே அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருந்தாங்களோ அதைப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம அடிக்கடி போகிற இடம் கிடையாது. அல்லாஹ்வால் நம்ம அழைக்கப்படும்போது தான் அங்கே போக முடியும். அதனால் இதெல்லாம் நம்ம உன்னிப்பாக கேட்டு கவனித்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும்.